பிரைஸ் லார்ட். இந்த லென்த் சீசன்லேயும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இந்த உபவாசத்தை அனுசரிக்கிறது ஒரு மிகுந்த சந்தோஷம். சிலர் நான் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் இனிமேல் தொட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க உண்டு. சிலர் இந்த கெட்ட வார்த்தையை நான் பேச மாட்டேன்னு சொல்கிறவங்க உண்டு. இன்னும் சிலர் ரொம்ப வைராகியமாக நான் என்னுடைய சாப்பாட்டை நான் விட்டு கொடுத்து நான் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க போகிறேன், இந்த மாதம் ஃபுல்லாக என்னை கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொல்லி வைராகியமாக இருக்கிற உண்டு. அவர்களுக்காக மிகுந்த சந்தோஷம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், தேவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இது மட்டும்தானா கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா வேதத்தில் ரோமர் 14:17 இப்படியே எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போது உபவாசம் இருக்கிற நம்ம வைத்திருக்கிற இந்த சாப்பாட்லேயும் குடிப்பதிலும் சில பழக்க வழக்கங்களும் இருக்கிற கட்டுப்பாட்டுகளை உறுதியாக இருக்கிற தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம உபவாசத்தை அனுசரிக்கிறோன்னு சொன்னால், நம்ம நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தில் தான் இருக்குது. அப்போது நம்ம எடுத்திருக்கிற மற்ற கட்டுப்பாட்டைகளை காட்டிலும் இந்த உபவாச நாட்களில் நம்முடைய வழிகள் நீதியின் வழியாக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய பார்வைக்கு உகந்ததாய், சரியாய், பிரியமானதாய், நீதியின் பாதையில் நம்ம நடக்கிறதும் செயல்படுகிறதும் தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான உபவாசம். அது மாத்திரமில்லை, நம்ம முடிந்த அளவுக்கு கூடுமான அளவுக்கு ஒவ்வொருத்தரோடும் கூட சமாதானமாய், தர்க்கம் பண்ணாமல், சண்டை போடாமல், நம்ம வாக்குவாதம் பண்ணாமல், நம்ம விட்டு கொடுத்து தாழ்மையாகி நம்ம சமாதானத்தோடு கூட வாழ ட்ரை பண்ணுறதுக்கு இல்லையா, சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்போது அந்த சமாதானத்தை நம்ம கடைப்பிடிப்பது இந்த உபவாச நாளின் நோக்கமாக இருக்கணும். அதே போல் ஆவியினால், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம சந்தோஷம் பலவிதமாக இருக்கும். நம்ம சிலரை காயப்படுத்தி கிண்டல் பண்ணியும் சந்தோஷப்படலாம், சிலர் ஹெல்ப் பண்ணியும் சந்தோஷப்படலாம். அப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம கூடுமான அளவு நம்முடைய அன்பை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, மற்றவர்களை மோட்டிவேட் பண்ணி, என்கரேஜ் பண்ணி, உடைந்து போனவர்களை அவங்கள இன்னும் எடுத்து கட்டி அவங்களுக்காக நம்ம கூட நிற்கிறது இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுகிற இந்த சந்தோஷம், இந்த 3 வழிகளை தான் உண்மையாகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு உபவாசத்தை நம்ம அனுசரிக்க முடியும். எனவே நம்ம புசிப்பதிலும் கொடுப்பதிலும் காட்டுகிற அந்த கட்டுப்பாட்டை காட்டிலும் அதிகமாய் நம்ம நீதியின் வழியில் நடப்பதற்கும், மற்றவர்களோடு கூட சமாதானமாக இருப்பதற்கும், பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாரத்தையும் மற்றவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாக இருப்பதற்காக நம்ம செயல்படுவோம்னு சொன்னால், அதுதான் நிச்சயமான அர்த்தமுள்ள ஒரு உபவாசமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உபவாசமாய் இருக்கும். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.